ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு another எபிசோட் ஆஃப் மை லைஃப். சரி வாங்க, டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். என்ன தான் பார்த்து பார்த்து பில் பண்ணாலே இந்த கார்லிக்கில் பாருங்கள் ஏதோ ஒரு அது விட்டுட்டு தான் இருக்குது. அப்படி தான் இது எப்போவுமே ஏதாவது நம்ம பார்த்து பண்ணுவோம். அப்போ கூட ஏதாச்சும் ஒன்று ஆயிரும். அது 1 hour ஆச்சு எனக்கு அந்த கார்லிக்கும் ஜிஞ்சரும் க்ளீன் பண்ணுறதுக்கே. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் ஏதாச்சும் வேலை இருந்தால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தான் பண்ணேன். இதுவுமே இன்னும் க்ளீன் பண்ணோம். அந்த கார்லிக் மேலே தூள் கொஞ்சம் இருக்குல்ல, அது கொஞ்சம் நேரம் ஊறிடுச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். நெய்லே வச்சு இது பண்ணுற மாதிரி கொஞ்சமாக கத்தி வச்சு லைட்டாக இது பண்ணால் வந்துடும். அதுக்காக ஊற வச்சுருக்கேன். இன்னுமே கொஞ்சம் வேலை இருக்குது. இதெல்லாம் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைக்கவே போனோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைக்கும் போது நீங்கள் ஹாட் வாட்டர், நல்லா பாயில்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அது கெட்டு போகாதுன்னு நான் நினைக்கிறேன். அது எந்தளவுக்கு ஒர்க் ஆகுது எனக்கு தெரியல. எனக்கு ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஒரு 1 week அப்படி ஸ்டோர் பண்ணுவேன் நான். கொஞ்சமாக தான் அப்பப்போ ஒரு 1 week தேவைப்படுறது, 1 week தேவைப்படுறது அவ்வளோதான் நான் கிரைண்ட் பண்ணி வச்சுப்பேன். அப்படி தான் இப்பயும் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் பாயில் ஆகிட்டு அதுக்கப்புறம் கோல்ட் ஆகிருக்கும்ல, அந்த வாட்டர் தான் ஆட் பண்ணுறேன் நான். சில பேர் வந்து இது மஞ்சள் தூளும் எண்ணெயும் போட்டு கிரைண்ட் பண்ணுவாங்க. நான் அப்படி பண்ணுறதில்ல, இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இது எனக்கு ஒர்க் அவுட்டும் ஆகுது. ஸோ நோ கம்ப்ளைண்ட்ஸ், நத்திங். அவ்வளோதான். குறுக்க அந்த கௌஷிக் வந்த மாதிரி டம்ளர் வந்துடுச்சு, சாரி ஃபார் தட். நெக்ஸ்ட் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம், இது இன்னும் கொஞ்சம் கூட பேஸ்ட் பண்ணணும். அது பேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அவ்வளோதான். இது பேஸ்ட் பண்ணி நீங்கள் கண்டெய்னரில் போட்டு, நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ தட் அது 1 week வரை கெட்டு போகாது. எனக்கு இது வரை கெட்டதில்லை. அது எல்லாருக்கும் எப்படி ஆகும்னு எனக்கு தெரியல. நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். ஆயில் ஆட் பண்ணுறதில்ல, டர்மரிக்கும் ஆட் பண்ணுறது இல்லை. ஏன்னா ஒரு சிலதில் வந்து நம்ம போடாமல் கூட மஞ்சள் தூள் போடாமல் சமைப்போம்ல, அதில் கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுற மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சில டைம் பாஸ்தாலாம் பண்ணுவோம்ல, அதில் கொஞ்சமாக போட்டு நல்லாயிருக்கும். அந்த பாஸ்தாக்கு வந்து நான் மஞ்சள் தூள் போட மாட்டேன். அதனால் சரின்னு சொல்லி இப்படியே அரைச்சி வச்சுப்பேன். எனக்கு கிடாமல் தான் இருக்கும். ஒரு 1 week ஸ்டோர் பண்ணலாம் நீங்கள். அது அவ்வளோதான், மேக்ஸிமம் நான் அவ்வளோதான் ஸ்டோர் பண்ணுவேன். அதை செஞ்சு முடிச்சுட்டு அது எதுக்காக செஞ்சேன்னா, டொமேட்டோ ரைஸ் செய்யலான்ற ஒரு மெயின் ரீசனுக்காக தான் அதை செஞ்சேனே. டொமேட்டோ ரைஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய், ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, தக்காளி, அப்புறம் அதுக்கேற்ற மசாலா போடுவோம்ல, நம்ம பிரியாணி மசாலாவோ சிக்கன் மசாலாவோ நீங்கள் சாம்பாருக்கு போடுற மிளகாத்தூளோ எது போடுறீங்களோ அது போட்டு நல்லா எண்ணெய் பிரியிற அளவுக்கு அதை நீங்கள் வதக்கணும். அது எந்தளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். அது டொமேட்டோ ரைஸாக இருந்தாலும் சரி. இதில் பாருங்கள், அங்கங்கே உங்களுக்கு எண்ணெய் பிரியுது நல்லா தெரியும். அந்தளவுக்கு நீங்கள் நல்லா கொஞ்சம் தண்ணி தெளிச்சு மீன்ஸ் ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணணும். அது நல்லா ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறம் லைட்டாக தெளிச்சு ஒவ்வொன்று இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணும்போதும் அதுவே தண்ணி வரும் எக்ஸ்ட்ராவாக. இன்னும் அது ரொம்ப தீர மாதிரி இருந்தால் மட்டும் லைட்டாக தண்ணி தெளித்து இந்த அளவுக்கு எண்ணெய் பிரியிற மாதிரி நீங்கள் நல்லா வதக்கணும். அதனால் பேஸ்ட் மாதிரி வரணும். அப்போ தான் ரைஸ் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. அவ்வளோதான். அது செஞ்சு முடிச்சுட்டு சைட் பை சைட் நான் வந்து தண்ணி காய வச்சுருந்தேன் இதில் ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ தட் ஈஸியாக சீக்கிரமாக ஆயிரும். நீங்கள் இந்த மாதிரி சீக்கிரமாக செய்கிறீங்க, யாருக்காச்சும் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்புகிறீங்க, கிட்ஸ்க்கோ இல்லை ஆஃபீஸ்க்கோ கொடுத்து அனுப்புகிறீங்க அப்படிங்கும்போது, இல்லை நீங்களே ஒர்க்கிங் உமன் ஆஃபீஸ்க்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னும் போது இந்த மாதிரி செய்யும்போது பக்கத்தில் வந்து தண்ணி சூடு வச்சுருங்க. ஸோ தட் அந்த தண்ணி ஆட் பண்ணும்போது சீக்கிரமாக பண்ணிட்ட மாதிரி இருக்கும். நீங்கள் வேணால் அதை ட்ரை பண்ணதே இல்லை, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா இல்லை அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு அளவு வந்து நீங்கள் தண்ணி கரெக்டாக அளவு வச்சிங்கன்னா அப்படியே ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் குழையாமல் சூப்பராக வரும். அந்த தண்ணி ரேஷோ வைக்கிறதுல தான் இருக்குது. அது குழையிறதும் நல்லா நீங்கள் எடுக்கிறதுமே ஒவ்வொரு ரைஸ்க்கு வந்து ஒவ்வொன்று மாறும். தண்ணி ரேஷோ வந்து பாஸ்மதி ரைஸ்க்கு வேறு மாதிரி இருக்கும், சீரக சம்பாவுக்கு வேறு மாதிரி இருக்கும், குக்கரில் செய்யும்போது வேறு ரேஷோ இருக்கும், நார்மல் ஓப்பன் பாட்டில் செய்வோம்ல அதில் வந்து வேறு ரேஷோ இருக்கும். நீங்கள் அந்த ரேஷோ மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படிங்கும்போது கரெக்டாக வந்துடும். அண்ட் விசிலுமே 1 விசிலாக 2 விசிலாக உங்கள் குக்கருக்குன்னு நீங்கள் அதுவும் கண்டுபிடிச்சா செம்ம பர்ஃபெக்டாக எடுத்துடலாம். எங்கள் குக்கருக்கு ஒரே ஒரு விசில் தான். இது பாருங்கள், ரைஸ் போட்டுட்டு அவ்வளோதான். இது கொதிக்கிற தண்ணிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே பாயில் ஆயிரும். அது பாருங்கள், அவ்வளோதான். கொதிக்கிற தண்ணியை ஊற்றுறதுனால சீக்கிரமாக ஆயிடுச்சு. அவ்வளோதான். ரைஸ் ஒன்றோட ஒன்று விட்டாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதோட ரெசிபி டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். அவ்வளோதான். சாப்பிட்டு முடிச்சு ஒரு குட்டி தூக்கம் போட வேண்டியது தான். தூங்கி எழுந்தால் தான் கொஞ்சம் அப்படியே ஓரளவுக்கு நல்லா இருக்கேன். இந்த மாதிரி ஏதாச்சும் காலையிலேருந்து கொஞ்சம் வேலை செஞ்சுருப்போம்ல, அந்த மாதிரி டைம்லலாம் கொஞ்சம் அப்படியே ஒரு குட்டி நேப், ரொம்ப நேரம் தூங்கணுன்றதெல்லாம் இல்லை, கொஞ்சமாக அப்படியே ரெஸ்ட் எடுத்தால் அப்படியே கொஞ்சம் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. எனக்கு அப்படி தான் இருக்கும். உங்களில் யாருக்கு அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். கிளைமேட் மாறிடுச்சு. இப்போ ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து டெய்லி மழை வருது. எதுக்கு தான் மழை வருதுன்னு அதுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. டெய்லி மழை வருது.
முன்னாடி நாள் போட்டாலும் அந்த கோலத்தோட மார்க் இன்னுமே அழியலை. செம்ம மழை. கொஞ்ச நேரத்தில் அப்படியே நின்றுச்சு. பார்த்தா இப்போ தெரியும் கொஞ்சம் தான் தூரல் அங்கங்கே விழுது. அந்த தண்ணியில் மட்டும்தான் தூரல் தெரியுது. ஏன்னா அவ்வளோ குட்டி மைன்யூட்டாக விழுது அந்த தண்ணி. ஆனால் அதுக்கு முன்னாடி செம்ம மழை வந்து அப்படியே ஃபுல்லு தண்ணி பாருங்கள் எப்படி நினைஞ்சிச்சுன்னு சொல்லி. முன்னாடியெல்லாம் தண்ணி தேங்கிட்டு இருக்கு. நம்ம வீடாச்சும் பரவாயில்ல, கொஞ்சம் மேலே இருக்குது, ரோடே கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி இருக்குது. அது எப்படியோ லக் போல். முன்னாடி தண்ணியெல்லாம் எதுவும் தேங்கலை. ஒரு சிலவங்க வீட்டுக்கு முன்னாடியெல்லாம் தண்ணியெல்லாம் தேங்கியிருக்கு. அதெல்லாம் கஷ்டம்தான். கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஃபாஸ்ட்டாக மழை வந்துச்சு, அப்படியே கொஞ்ச நேரத்தில் நின்றுடுச்சு. டெய்லி அப்படி தான் பண்ணுது அது. 4 o'clock கூட ஆகலை, 3:40 வந்தாகுது. அதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ மழை வந்துருச்சுன்னு சொல்லி. டெய்லி ஸ்டார்ட் ஆகிடுது 2 o'clock 3 o'clock மேக்ஸிமம் 2 o'clock. இதுக்கு முன்னாடி நாளெல்லாம் சீக்கிரமாக வந்துருச்சு. நான் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். அப்போ 1 o'clock மழை பெய்யுது. 1 o'clock மழை பெய்யும்னு யாராச்சும் எதிர்பார்ப்பாங்களா? 1 o'clock மழை பெய்யுது. நான் இன்றைக்கி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். அன்றைக்கி என்ன பண்ணுறதோ தெரியல. நம்ம ட்ரெஸ் ஏதாவது காய வச்சோன்னா முடிஞ்சுது. 4:10 ஆகுது. நான் உங்களுக்கு 3 o'clock 3:40 கட்டினேன்னா 4:10. இன்னமும் அது குட்டி குட்டி துறல் வந்துகிட்டே தான் இருக்குது. அது கண்டினியூஸாக வந்துட்டு தான் இருந்தது அன்றைக்கி. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பார்த்து முடிச்சுட்டு போய் பூ கட்டலாம் அப்படின்னு சொல்லி அந்த பூ உட்காந்து கட்டிகிட்ருக்கேன். இந்த பூவும் கட்டினா அந்த பூவும் கட்டணும். கட்டி சாமிக்கு நெக்ஸ்ட் டே கொடுக்கறதுக்காக கட்டிகிட்ருக்கோம். ரொம்ப நேரமாக கட்டிகிட்ருக்கோம். எவ்வளோ பூ இருக்குன்னு பார்த்தீங்களா? அது கட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்கும் நீங்களே ஜஸ்ட் கேல்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் இமேஜின் தட் முதுகு எந்தளவுக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லி. பட் இந்த பூ கட்டுற வேலையே கண்டினியூஸாக ரெகுலராக செய்கிறாங்களே அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பா. ஒருவேளை அவங்களுக்கு கொஞ்சம் பழகிருக்குமோ என்னவோ. பழகியிருந்தாலும் வலியெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். முதுகு வலி, கழுத்து வலி எல்லாமே. நம்மளுக்கு என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு ரொம்ப நேரம் கட்டுறதுக்கே கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு இருக்குப்பா கஷ்டமாக. அப்புறம் ஒரு சில டைம் ஜாலியாகவும் இருக்கும். எப்படி சொல்கிறது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக அப்படியே கட்டுற மாதிரி இருக்கும். அப்படியும் இருக்குது இப்படி இருக்குது. உங்களுக்கு எப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு அப்படியே இருக்கும் இப்படி இருக்கும். என்ன இந்த பொண்ணு இப்படியே சொல்லுது அப்படியே சொல்லுதுன்னு நினைக்காதீங்க. வேறு ஏதாச்சும் வீடியோஸில் அந்த மாதிரி சொன்னால் எனக்கு ரெண்டுமே இருக்கும். சில வேலை செய்யும்போது சில டைம் ஜாலியாக செய்வேன். சில டைம் ஐயோ இந்த வேலை செய்யணுமா, அது குட்டி விஷயமாக தான் இருக்கும் ஆனால் செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரிலாம் இருந்திருக்கா? ஒரே விஷயத்தை செய்யும் போது இப்படியும் அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆகிருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள். அவ்வளோதான், ஃபுல்லு கட்டி முடிச்சாச்சு. அந்த பூவெல்லாம் கட்டி முடிக்கும் போது தான் அப்பாடான்னு ஒரு ரிலீஃப் இருக்கும். நம்ம எந்த வேலைன்னு இல்லை, எந்த வேலையுமே செஞ்சு முடிக்கும் போது ஒரு ரிலீஃப் இருக்கும் பாருங்கள். அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கும். அவ்வளோதான். இந்த பூ ஃபுல்லு கட்டிவிட்டு அது பூத்துருச்சு. நான் ஃபுல்லு கட்டி முடிக்கிறதுக்குள்ள நான் ஃபஸ்ட்டு கட்ட ஸ்டார்ட் பண்ணும்போது மொட்டாக இருந்திருக்கோம்ல, பாருங்கள் எப்படி பூத்துருச்சு. எனக்கு ஆல்ரெடி தெரியும் அது வந்து பூத்துரும் நம்ம லேட்டாக கட்டினா அப்படின்னு சொல்லி. அதனால தான் அதை ஃபஸ்ட்டு கட்டி முடிச்சுட்டு இது வந்து பொறுமையாக கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை லாஸ்ட்டாக கட்டிட்டேன். ஃபுல்லும் இப்போ கட்டி முடிச்சாச்சு. நல்ல வேலை முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது எனக்கு. முடிச்சதுக்கப்புறம் தான் ஒரு ரிலீஃபாக இருந்துச்சு. அதுலேருந்து உதிர்ந்துருக்கும்ல, அதை பிச்சு கட்டும் போது அந்த பூவெல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சாச்சு. மறுபடியும் அது பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு டைம் ஆகிடுச்சு. ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சுட்டு இருந்தாங்க. போய் நல்லா ரிலாக்ஸ்டாக உட்காந்து சாப்பிட வேண்டியது தான் இதுக்கப்புறம். அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். until then டாடா பாய், see you soon.